السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آل وأصحاب رسول الله صلى الله عليه وسلم. أما بعد. அன்பானவர்களே, கடந்த சில மாதங்களாக சோசியல் மீடியாக்களிலே மார்க்கத்தில் குழப்பத்தை விளைவிக்கும் ஒரு விஷயம் வலம் வந்து வருகிறது. அது என்னவென்றால், ஒது இல்லாமல் குர்ஆனை தொடுவது கூடும். அதே போல குளிப்பு கடமையான ஆணுக்கு தூக்கத்திலே மணி வெளியாகுவதாலும் மனைவியோடு உறவு கொள்வதாலும் குளிப்பு கடமையாகும். அப்படி குளிப்பு கடமையான ஆணும் பெண்ணுக்கு கணவனோடு உறவு கொள்வதால் குளிப்பு கடமையாகும். அப்படி குளிப்பு கடமையாகிய பெண்ணும் மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்ணும் பிரசவ உதிரப்போக்கு, அதாவது குழந்தை பெற்றதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்குடைய நிலையில இருக்கிற பெண்ணும் குர்ஆனை தொடுவது கூடும், இவர்கள் குர்ஆனை ஓதுவதும் கூடும் என்பதாக மார்க்கத்தை அரைகுறையாக விளங்கிய சில அரை வேக்காடுகள் சோசியல் மீடியாக்களிலே இப்படி தவறான கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். ஆனால் அசுத்தமான நிலையிலே குர்ஆனை தொடுவதற்கு மார்க்கத்திலே அறவே அனுமதி கிடையாது. அது ஒலு இல்லாத நிலையிலே குர்ஆனை தொடுவதாக இருந்தாலும் சரி, குளிப்பு கடமையான நிலையிலே குர்ஆனை தொடுவதாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் அதற்கு அறவே அனுமதி கிடையாது. இதை குர்ஆனுடைய ஒரு வசனம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அல்லாஹு தாலா சூரத்துல் வாக்கியாவிலே சொல்லி காட்டுகிறான், லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன், பரிசுத்தவான்களை தவிர அந்த குர்ஆனை யாரும் தொடமாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனை அசுத்தமான நிலையிலே தொடுவது கூடும் என்று சொல்பவர்களும் இதே வசனத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். ஆனால் இந்த வசனத்திற்கு அவர்கள் சொல்லக்கூடிய விளக்கம், இந்த வசனத்திற்கு முந்தைய வசனத்திலே அல்லாஹ் ஃபீ கிதாபின் மக்னூன், அந்த குர்ஆன் லௌஹே மஹ்ஃபூஸ் என்ற ஏட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். எனவே அல்லாஹு தாலா லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்ற வசனத்திலே லௌஹே மஹ்ஃபூதிலே உள்ள குர்ஆனை பற்றி தான் பேசுகிறான். நம்முடைய கரங்களிலே இருக்கிற அந்த குர்ஆனை பற்றி பேசவில்லை. எனவே இந்த குர்ஆனை அசுத்தமான நிலையிலே தொடுவது கூடும் என்பதாக அவர் சொல்லுகிறார்கள். ஆனால் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன் என்கிற வசனத்தினுடைய பிந்திய வசனத்தை நாம் சற்று உற்று நோக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா சொல்லுகிறான், தன்ஸீலும் மிர் ரப்பில் ஆலமீன், இந்த குர்ஆன் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்லி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்ட குர்ஆன் எது? இன்றைக்கு நம்முடைய கரங்களிலே தவழ்ந்து கொண்டிருக்கிற அந்த குர்ஆன் தான் ரப்புல் ஆலமீன் இடத்திலிருந்து இறக்கி அருளப்பட்டிருக்கிறது. வஹீயுடைய வடிவிலே நபி அவர்களுக்கு இறக்கப்பட்டு அது ஏடுகளிலே எழுதப்பட்டு இன்றைக்கு ஒரு புத்தக வடிவிலே நம்முடைய கரங்களில் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த குர்ஆனை குறித்து தான் அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே பேசுகிறான் என்பதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா தாஹிருன், பரிசுத்தமானவரை தவிர அந்த குர்ஆனை எவரும் தொடமாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் பைஹகி நூலிலே 417வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சரி, குர்ஆனை நேரடியாக தொடுவது கூடாது என்றால் ஏதேனும் கையுறை, அதாவது கிளவுஸ் அணிந்து கொண்டு குர்ஆனை தொடுவது கூடுமா? துணியால் குர்ஆனை தொடுவது கூடுமா என்று கேட்டால், ஒது இல்லாதவர் கிளவுஸ் அணிந்து கொண்டு அல்லது ஒரு துணியால் குர்ஆனை எடுத்து ஒரு குச்சியை வைத்து காகிதத்தை திருப்பி குர்ஆனை ஓதுவது கூடும். ஆனால் குளிப்பு கடமையானவர்கள், அதே போன்று மாதவிடாயுடைய நிலையில இருக்கிற பெண், பிரசவ உதிரப்போக்கூடிய நிலையில இருக்கிற பெண்கள் குர்ஆனை தொட வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், உதாரணமாக குர்ஆன் கீழே விழுந்து கிடக்கிறது, அதை எடுத்து வைக்க வேண்டும், அல்லது ஒரு இடத்திலிருந்து குர்ஆனை இன்னொரு இடத்திற்கு மாற்றி வைக்க வேண்டும் என்கிற அவசியம் ஏற்பட்டால், அப்பொழுது கையுறை கிளவுஸ் அணிந்து கொண்டு அல்லது ஏதேனும் துணியின் மூலமாக அந்த குர்ஆனை எடுத்து வைக்கலாம். ஆனால் குர்ஆனை ஓதுவதற்கு அறவே அனுமதி கிடையாது. ஹனஃபி மத்ஹபினுடைய மாபெரும் சட்ட நூலான துர்ருல் முக்தார் என்கிற அந்த கிதாபிலே இந்த விஷயம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. மாதவிடாயுடைய நிலையிலேயும் அசுத்தமான நிலையிலே குர்ஆனை ஓதுவதற்கு மார்க்கத்திலே அறவே அனுமதி கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், லா தக்ரஉல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆனி, மாதவிடாய் ஏற்பட்டிருக்கிற பெண்ணும் குளிப்பு கடமையானவர்கள் குர்ஆனிலிருந்து கொஞ்சத்தை கூட ஓத வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் திருமதி நூலிலே 131வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் மாதவிடாய் நிலையிலே குர்ஆனை ஓதுவது கூடும் என்று சொல்பவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை ஆதாரமாக காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலே 1650வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், கதிம்து மக்கத வ அன ஹாயிதுன், நான் மாதவிடாய் வரக்கூடிய பெண்ணாக இருக்கிற நிலைமையிலே மக்காவிலே நுழைந்தேன். அங்கே ஹஜ்ஜுடைய அமலான அந்த சஃபா மர்வாக்கு மத்தியிலே ஓடுவது,
காபத்துல்லாவை தவாஃப் செய்வதாகிய அமல்களை நான் செய்யாமல் இருந்தேன். ஃபஷகூது தாலிக இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் முறையிட்டேன். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்அலி கமா யஃப்அலில் ஹாஜ்ஜு கைர அல்லா ததூஃபி பில் பைத்தி ஹத்தா ததுஹுரி. நீங்கள் பரிசுத்தமாகிற வரைக்கும் காபத்துல்லாவை தவாஃப் செய்வதை தவிர்த்து ஹாஜிகள் என்னென்ன அமல்களை செய்வார்களோ அந்த அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த ஹதீஸிலிருந்து மாதவிடாயுடைய காலத்தில் இருக்கிற பெண் தவாஃப் செய்வது மட்டும்தான் கூடாது, அதை தவிர்த்து குர்ஆன் ஓதுவது போன்ற மற்ற பிற அமல்களை செய்வதில் எந்த விதமான தடையும் இல்லை என்பதாக மார்க்கத்தை அரைகுறையாக விளங்கிய அந்த அரை வேக்காடுகள் சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த ஹதீஸிற்கு இது சரியான விளக்கம் அல்ல. அவர்கள் சொல்வது போல இந்த ஹதீஸிற்கு நாம் விளக்கம் கொடுத்தால், மாதவிடாயுடைய காலத்திலே தவாஃபை தவிர்த்து மற்ற எல்லா அமலையும் செய்வது கூடும் என்றால், தொழுகையும் மாதவிடாயுடைய காலத்திலே தொழுவது கூடும் என்று நாம் சொல்ல வேண்டியது வரும். ஆனால் மாதவிடாயுடைய காலத்திலே இருக்கிற பெண்ணுக்கு தொழுவதற்கு மார்க்கத்திலே அனுமதி இல்லை என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த ஹதீஸுடைய சரியான விளக்கம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஃப்அலி கமா யஃப்அலில் ஹாஜ்ஜு கைர அல்லா ததூஃபி பில் பைத்தி ஹத்தா ததுஹுரி. நீங்கள் பரிசுத்தமாகிற வரைக்கும் காபத்துல்லாவை தவாஃப் செய்வதை தவிர்த்து ஹாஜிகள் என்னென்ன அமல்களை செய்வார்களோ, ஹாஜிகள் காபத்துல்லாவை தவாஃப் செய்வார்கள், அரஃபாவிலே தங்குவார்கள், மினாவிலே தங்குவார்கள், சஃபா மர்வாக்கு மத்தியிலே ஓடுவார்கள். இதுவெல்லாம் ஹஜ்ஜுடைய அமல்கள். ஆக பைத்துல்லாவை தவாஃப் செய்வதை தவிர்த்து ஹாஜிகள் மற்ற பிற அமல்கள் என்னென்னவெல்லாம் செய்வார்களோ அந்த ஹஜ்ஜுடைய அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்பதாகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே தவிர, இவர்கள் சொல்லுவது போல பொத்தம்பதுவாக தவாஃபை தவிர்த்து மற்ற எல்லா அமலையும் செய்வது கூடும், எல்லா அமலையும் செய்து கொள்ளுங்கள் என்பதாக சொல்லவில்லை. இதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே போன்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ரஅய்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவத்தஅ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வுது செய்ய நான் பார்த்தேன். பிறகு குர்ஆனிலிருந்து சிலதை அவர்கள் ஓதினார்கள். ஓதிவிட்டு சொன்னார்கள், ஹாகதா லிமன் லைஸ பிஜுனுபின். யார் குளிப்பு கடமையான நிலையில இல்லையோ அவருக்கு இவ்வாறுதான். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வுது செய்து விட்டு இந்த இடத்துல குர்ஆன் ஓதினார்கள். யார் குளிப்பு கடமையான நிலையில இல்லையோ அவர் இது போன்று வுது செய்து குர்ஆன் ஓதிக்கொள்ளட்டும் என்ற கருத்திலே இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅம்மல் ஜுனுபு ஃபலா வலா ஆயத்தன். குளிப்பு கடமையான நிலையில இருப்பவர் குர்ஆனிலிருந்து எந்த ஒரே ஒரு ஆயத்தை கூட ஓத வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக அசுத்தமான நிலையிலே குர்ஆனை ஓதுவதற்கு அறவே அனுமதி கிடையாது. நான் மேலே குறிப்பிட்ட ஹனஃபி மத்ஹபினுடைய மாபெரும் சட்ட நூலான துருல் முக்தார் என்ற கித்தாபிலேயும் இதே விஷயம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குளிப்பு கடமையான நிலையிலே குர்ஆனை ஓதுவது ஹராம் ஆகும் என்பதாக அந்த நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதேனும் ஓத வேண்டிய அவசியம் ஏற்பட்டால், அதாவது பயம் ஏற்படுகிற சூழ்நிலையிலே பாதுகாப்புடைய சில வசனங்கள், உதாரணமாக ஆயத்துல் குர்சி போன்ற பாதுகாப்புடைய வசனங்களை ஓதிக்கொள்வது கூடும். அதே போன்ற குர்ஆனை கற்றுத்தரக்கூடிய ஆசிரியையாக அந்த மாதவிடாய் வரக்கூடிய பெண் இருந்தாலே ஆனால் அவள் அந்த மாணவிகளை ஓத சொல்லி அவர்கள் எந்த இடத்திலே தவறிழைக்கிறார்களோ அந்த வார்த்தையை மட்டும் சுட்டி காட்டி அவர்களுக்கு தவறுகளை சரி செய்து தருவது கூடும். அல்லது அவர்களுக்கு குர்ஆனை இவர் சொல்லித்தரக்கூடிய பெண்ணாக இருக்கிறார் என்றால் ஒவ்வொரு வார்த்தையாக, உதாரணமாக அல்ஹம்து லில்லாஹி என்று வார்த்தை வார்த்தையாக கற்றுத்தருவது கூடும் என்பதாக அந்த துருல் முக்தார் என்கிற அந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அசுத்தமான நிலையிலே குர்ஆன் ஓதக்கூடாது என்பதற்கு சான்றாக இன்னொரு நிகழ்வும் ஹதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா என்கிற ஒரு சஹாபி, அவர்கள் ஒரு பெரும் கவிஞர். இவர்கள் ஒரு அடிமை பெண்ணை வைத்திருக்கிறார்கள். ஒரு முறை இரவு நேரத்திலே மனைவியோடு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி உறங்கிக் கொண்டிருக்கிற நிலையிலே நடு இரவிலே எழுந்து பக்கத்து அறையிலே உறங்கிக் கொண்டிருக்கிற அடிமை பெண்ணோடு படுத்து அந்த பெண்ணோடு உறவும் கொண்டு விடுகிறார்கள். அந்த நேரத்திலே திடீரென விழித்தெழுந்த அவர்களுடைய மனைவி கணவரை காணவில்லை என்று தேடி வருகிறார்கள். அப்பொழுது பக்கத்து அறையிலே அடிமை பெண்ணோடு தன் கணவரை பார்த்தவுடன் உடனே கோபமுற்று உள்ளே சென்று அரிவாளை எடுத்து வருகிறார்கள். இந்த சப்தம் கேட்டு அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விழித்திருக்கிறார்கள். எழுந்து மனைவியை பார்க்கிறார்கள். மனைவி சொல்கிறார்கள், நான் அரிவாளை எடுப்பதற்கு முன்னால் நீங்கள் எந்த நிலையிலே உங்களை நான் பார்த்தேனோ அதே நிலையிலே நீங்கள் இப்பொழுது இருந்திருந்தால் உங்களை ஒரே வெட்டாக வெட்டி இருப்பேன் என்பதாக சொல்லுகிறார்கள்.
உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் அந்த பெண்ணோடு அடிமை பெண்ணோடு உறவு கொண்டு விட்டேன் என்று நீ நினைக்கிறாயா என்பதாக கேட்கிற பொழுது அவருடைய மனைவி ஆம் என்பதாக சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், எங்களிலே ஒருவர் ஜுனுபாலியாக குளிப்பு கடமையான நிலையிலே இருக்கிற பொழுது குர்ஆனுடைய வசனத்தை ஓத வேண்டாம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். நான் உனக்கு முன்னால் குர்ஆனுடைய வசனத்தை ஓதாமல் இருந்தால் எனக்கு குளிப்பு கடமையாக இருக்கிறது, அந்த பெண்ணோடு நான் உறவு கொண்டிருக்கிறேன் என்பதாக அர்த்தம். நான் உனக்கு முன்னால் குர்ஆனை ஓதி காட்டுகிறேன், இதிலிருந்து நான் அந்த பெண்ணோடு உறவு கொள்ளவில்லை என்பதை நீ புரிந்து கொள் என்பதாக அவருடைய மனைவியிடத்திலே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உடனே அவர்களுடைய மனைவி ஃபக்ரா ஓதுங்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். உடனே அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரும் கவிஞர் அல்லவா, குர்ஆனை ஓதுவதை போன்று சில கவிதைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து புகழ்ந்து படிக்கக்கூடிய அந்த கவிதைகளை குர்ஆனை போன்று எடுத்து விடுகிறார்கள், குர்ஆனை போன்று ஓதுகிறார்கள். அத்தானி ரசூலல்லாஹி யத்லு கிதாபஹு கமாலாஹ மஷ்ஹூரும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉன் என்கிற அந்த கவியை குர்ஆனை போன்று ஓதுகிறார்கள். அவர்கள் படித்தது குர்ஆனுடைய வசனம் அல்ல, கவிதை தான் என்பது படித்தவருக்கு மட்டும்தான் தெரியும். அவருடைய மனைவியை பொறுத்த மட்டில் கணவர் குர்ஆனை ஓதியதாகவே நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அன்றைய காலத்திலே சஹாபாக்களும் சஹாபி பெண்மணிகளும் ஜுனுபாலியாக இருக்கிற நிலையிலே, குளிப்பு கடமையான இருக்கிற நிலையிலே குர்ஆனுடைய வசனத்தை ஓதுவது கூடாது என்பதை அறிந்து வைத்திருந்தார்கள். எனவேதான் அவருடைய கணவர் குர்ஆனுடைய வசனத்தை ஓதியவுடன் நம்முடைய கணவருக்கு குளிப்பு கடமையாகவில்லை, அவர் அந்த அடிமை பெண்ணோடு உறவு கொள்ளவில்லை என்று நினைத்து அவருடைய கணவரை விட்டு விட்டார்கள். ஆக இது போன்ற பல சான்றுகள் ஹதீசுகளிலே கொட்டி கிடக்கின்றது. இன்றைக்கு மார்க்கத்தை அரைகுறையாக விளங்கிய அரை வேக்காடுகளும் மார்க்கத்திலே குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சுற்றி கொண்டிருக்கிற சில நபர்களும் சோசியல் மீடியாவிலே ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்களை பேசி நிறைய பார்வையாளர்களை பெற வேண்டும் என்று நினைக்கிற சிலரும் தான் சோசியல் மீடியாக்களில் இது போன்ற குழப்பம் மிக்க கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சோசியல் மீடியாவில் அவர்களும் இவர்களும் சொல்லுவதை கேட்டு நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி விடாமல் நமக்கு அருகாமையிலே இருக்கிற மார்க்க அறிஞர்கள் ஆலிம் பெருமக்களிடத்திலே சென்று நம்முடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவான பதிலை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையிலே அமல் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் மார்க்கத்தை சரியாக புரிந்து வாழக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியிருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.